வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபர்ட் ஹேடன் எழுதின ரென்னகேட் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அடிமைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி அவங்க முதலாளிங்கிலேருந்து தப்பிச்சு சுதந்திரத்தை நோக்கி ஓடினாங்க, அதை அவங்க எவ்வளோ உயிரை கொடுத்து செஞ்சாங்க, நிறையா பேரோட இழப்பை பார்த்துக்கிட்டே செஞ்சாங்கன்றது தான் இதில் எழுதியிருக்கு. ரென்னகேட்னா அடிமையே ஓடிப்போன்னு அர்த்தம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா இதில் நிறையா முக்கியமான அந்த அடிமைகளாக இருந்து தப்பிச்சு மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்த தலைவர்களாக இருந்த நிறைய பேரோட பேர் வருது. அதில் முக்கியமான பேருன்னு பார்த்திங்கன்னா ஹாரியட் டப்மேனு. ஹேடனே ஒரு பிளாக் ரைட்டர் தான். அவர் லாரட் கன்சல்டண்ட்டாக போய்ட்ரிக்கு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் இருந்திருக்காரு. இந்த பாடல் அவர் 2 செக்ஷனில் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு செக்ஷனோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடிமை ஓடின்னு இருக்காரு, தடிக்க கீழே விழுறாரு. எல்லாமே ராத்திரியில் தான் நடக்குது. அவரை திருத்திக்கிட்டு அவரை தேடி வர வேட்டையாளர்களும் அவங்களோட நாய்க்களும் வந்துட்டுருக்கு. அந்த நாய்கள்லாம் எப்படின்னா ரத்த வெறி பிடிச்ச நாய்ங்க, நம்ம மேலே பாஞ்சதுன்னா கடித்து கொதறி சாகே அடிச்சிடும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அடிமை அவருக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறாரு. எப்படி இருந்தாலும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆறை பார்த்துறாரு. அந்த ஆறு எவ்வளோ ஆழம், அதில் ஏதாவது உயிருக்கு அபாயமான சூழ்நிலை இருக்கான்றதை பற்றிலாம் ஒரு கவலை இல்லை. நம்ம குதிச்சு இந்த ஆற்றை தாண்டிட்டோன்னா நம்மளை தேடின்னு வரவங்க கீழே நம்ம தச்சுக்கலாம். இது மட்டும்தான் அவருடைய மனசில் இருக்குது. அவர் சேர வேண்டிய இடத்த எப்போ போய் சேருவார்னு அவருக்கு தெரியாது. ஆனால் ஓடிக்கிட்டே திரும்பி பார்க்கவே பார்க்காத, அதாவது செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், திருப்பி மாட்டிக்கூடாதுன்றதில் மட்டும் அவர் உறுதியாக இருக்கார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அடிமைகள் சவுத்துலேருந்து நார்த்துக்கு ஓடி போயிருக்காங்க. ஏன்னா நார்த் அமெரிக்காவில் உங்களுக்கு அடிமைகள் கிடையாது. சவுத் அமெரிக்காவில் தான் அடிமைகள் நிறைய பேர் இருந்ததுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்த்துக்கு போயிட்டோன்னா நம்ம சுதந்திரமாக வாழலாம், அடிமையாக வாழ தேவையில்லை. அது மாத்திரம் இல்லாமல் நார்த்தை பைபிளில் இருக்கிற அந்த ஸ்டார் ஷேப்ட் சிட்டியாக அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அதனால் அவங்க அங்கே ஓடி போயிடணும் அப்படின்றதுலாம் இருக்காங்க. இதில் அவங்க பைபிளில் படித்த எசேக்கியேல், ஜெகோவாலாம் அவங்கள மனசில் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த கடவுளோட அருளை இவங்க நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. கடவுளோட அருள் இருந்தால் நம்ம எங்கேன்னு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றது அவங்க எண்ணம். சில அடிமைகள்லாம் அந்த நார்த்தை நோக்கி ஓடும் போது அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க உயிரோட. இல்லை நிறைய பேர் போகிற வழியிலேயே இறந்துடுவாங்க. ஆனால் இறப்போ இல்லை விடுதலையோ ரெண்டுமே அவங்களுக்கு இவங்க வாங்குகிற சவுக்கடியிலேருந்து ஒரு விடுதலை தான் அவங்களுக்கு. அதனால் இறந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சால் நம்ம தப்பிச்சு அங்கே போய் நிம்மதியாக வாழலாம், இல்லைன்னா செத்து கூட போயிடலாம். ஆனால் இந்த சவுக்கடியை வாங்கிட்டு வாழவே முடியாது. ஏன்னா அதுக்கு முடிவே இல்லை. நீ சாகிற வரைக்கும் அந்த சவுக்கடியை தினமும் வாங்கணும். அது ரணவேதனையாக இருக்கும். அடுத்த ஸ்டான்ஸால் பார்த்திங்கன்னா அவங்க போகிற வழியில் இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பார்க்கும் போது இந்த மாதிரி ஓடி போனவங்க எத்தனை பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். இது மற்றவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். முதல் அட்வர்டைஸ்மெண்ட் பாம்பேன்றவர் பற்றி. இவர் ஒரு 30 வயசான கற்பின மனிதர் தான். ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஆனாவை பற்றி. இவங்களோட முகத்தில் ஒரு ரைட் சீக்கில் ஈனும் லெஃப்ட் சீக்கில் ஆறுனும் போட்டிருக்கோம். இவங்க ஒரு மிக்ஸ்டு ரேஸ்னால் கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் பிறந்த ஒரு பெண்மணி, ஆனால் அடிமையாக இருக்காங்க. அதாவது ஒரு அடிமை பெண்ணுக்கு அவங்க பிறந்திருப்பாங்க. அது காரணமான அவங்க பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஒரு வெள்ளை ஆண் மகனாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இவங்க அடிமை தான். இவங்களோட போஸ்டரெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த முதல் பாட்டில் கடைசி செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அடிமை நம்மக்கிட்டே பேசுகிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அதில் அந்த அடிமை சொல்கிறாரு, நான் இறந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் இன்னொருத்தர்கிட்ட நான் அடிமையாக போகவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் இந்த நார்த் ஸ்டாரையே வச்சுக்கிட்டு, ஏன்னா அதை பார்த்துட்டே ஓட நம்ம நார்த்துக்கு போயிடலாம், அப்படியே சுதந்திரத்தை நோக்கி ஓடுறாரு. அதே சமயத்தில் சுசைனானா எல்லா கருப்பு பெண்களையும் அவங்க சுசைனா அப்படின்னு தான் ஒரு காமன் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க,
இந்த மாதிரி எனக்காக நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிற மாதிரி அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஹாரியட் டப்மன், இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரபலமானவங்க. இவங்க இரவில் மட்டுமே வந்து பயணம் செஞ்சு, ஏன்னா பகல்லனா கண்டுபிடிச்சிடுவாங்க, திருப்பி பிடிச்சி எடுத்துன்னு போயிடுவாங்க, தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும். நிறைய பேரை வந்து இறக்கமே இல்லாமல் கொன்னே போட்டுடுவாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க கொள்வாங்க. ஆனால் இவங்க நிறையா அடிமைகளை வந்து விடுதலை ஆகிறதுக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நிலவு வெளிச்சம் கூட அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த வெளிச்சத்தில் கூட அவங்கள தேடி வரவங்க கீழே அவங்க மாட்டிக்கலாம். அதுவும் ரத்த வெறி கொண்ட நாய்களோடு அவங்கள வந்து தேடுவாங்க. அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப அடர் இருட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் போவாங்க. ராத்திரியில் தான் இவங்க வந்து நகர்ந்து போகிறதே, மற்றபடி இப்போ வெளிச்சத்தில் வந்து நகராமல் ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருந்து இப்படி தான் அவங்க வந்து தப்பிச்சாங்க. அதுவும் அவங்க கூட வர கம்பேனியன்ஸ் எல்லாம் காப்பாற்றணுன்ற எண்ணம் அவங்ககிட்ட நிறையா இருந்தது. சில பேர் சோர்ந்து போகும்போது அவங்க கையில் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு, என்ன இப்போ வெளில போகலாமா, முன்னேறி போகலாமா, இல்லை செத்துறியா, ஏன்னா நீ மாட்டினீன்னா அவங்கக்கிட்ட கொடூரமாக சாகணும், அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கேருந்து போயிடலான்ற எண்ணத்தில் எல்லாரையும் மிரட்டியே வந்து அவங்களுடைய விடுதலைக்கு அவங்க வழிவகுத்திருக்காங்க. இன்னொரு போஸ்டரில் வந்து இந்த மாதிரி ஓடி போனவங்களை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெலாம் வந்து பரிசு இருக்குது. அதே மாதிரி இவங்க பிஸ்டலோடய இருக்காங்களே, துப்பாக்கியோடு இருக்காங்களே இந்த ஹாரியட்டு, இவங்களை டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து உயிரோடவோ இல்லை பெணமாகவோ பிடிச்சி கொடுத்தா கூட உங்களுக்கு பரிசுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை வந்து மற்ற அபாலிஷனிஸ்டோட, அதாவது வில்லியம் கேரிசன், ஃப்ரெட்ரிக் டக்ளஸ், ஜான் ப்ரவுன், அந்த மாதிரி மற்றவங்களோடையும், அதே மாதிரி அமெரிக்காவில் இருந்த மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய லோயிசா மே ஆல்காட்டு, ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஹென்ரி டேவிட் தோரோ, இவங்களெல்லாம் வந்து இவங்களோட கம்பேர் பண்ணி இவங்களை வந்து வர்ணிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் திரும்பி அந்த அடிமையோட குரல் கேட்குது. அந்த அடிமையை வந்து பைபிளில் வரக்கூடிய எசேக்கியேலை வந்து நீ ஜெகோவா எப்போ வருவார் எங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கடவுளோட அருள் இருந்தால் தான் நம்மளால் தப்பிக்க முடியுன்ற எண்ணம் இவங்க எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி ஒரு ரயில் ரோடுக்கு அங்கே வந்துடுறாங்க. அந்த ரயில் ரோடில் வந்தவுடனே அந்த கோஸ்ட் ஸ்டோரி ட்ரெயின், அந்த ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோன்னா நம்ம எல்லாம் விடுதலை நோக்கி போயிடலான்ற எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து எப்படின்னா இந்த ஸ்வாம்ஸு, சவானாஸ், கேவ்ஸ் இது வழியாக தான் போகும். ட்ரெயினே கூட மறைவாக தான் ஓடும். இந்த பேசேஜை வந்து மிட் நைட் ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த ட்ரெயின் வந்து ராத்திரியில் தான் போகும். அப்போ தான் வந்து யாரும் அதை வந்து பிடிச்சு கைப்பற்ற முடியாது. அந்த ட்ரெயின் போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பேர் மர்சி, கடைசி ஸ்டாப் பேர் ஹalleluya. ஹalleluyaனாலே விடுதலை தான். அது வந்து அந்த அடிமைகளுக்கெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சால்வேஷன் மாதிரி. கடைசியில் வந்து அந்த போம் எப்படி எண்ட் ஆகுதுன்னா, இந்த அடிமை வந்து மற்றவங்களையும் வந்து வா இந்த ட்ரெயினில் ஏறிட்டுனா நம்ம எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க இந்த பாடலை படித்து பார்க்கலாம். ரன்ஸ், ஃபால்ஸ், ரைசஸ், ஸ்டம்பிள்ஸ் ஆன் ஃப்ரம் டார்க்னஸ் இன்டு டார்க்னஸ். அதாவது இருட்டிலே பயணம் பண்ணுறாங்க, ஓடுறாங்க, கீழே விழுறாங்க, எழுந்திருக்காங்க, தடுமாறுறாங்க. ஆனால் எல்லாமே இருட்டில் தான் நடக்குது. அண்ட் த டார்க்னஸ் திக்கெட்டட் வித் ஷேப்ஸ் ஆஃப் டெரர். ஆனால் அந்த இருட்டில் கூட சில உருவங்கள் வந்து பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தாண்டி தான் போகணும். அண்ட் த ஹண்டர்ஸ் பர்சுவிங் அண்ட் த ஹவுண்ட்ஸ் பர்சுவிங். இவங்க பின்னாடியே யார் வராங்கன்னா இவங்களை தேடி வர வேட்டையார்கள், மனிதர்கள்னு சொல்லலை, அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலை. சொந்தம்னா இவங்களை வந்து விலை கொடுத்து வாங்கின அந்த சொந்தம், ஓனர்ஸ்னும் சொல்லலை, ஹண்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களை வேட்டையாடுறதுக்கே பின்னாடி வரக்கூடியவங்களும் அவங்க கூட வர அந்த நாய்கள், ஹவுண்ட்ஸ்னால் நாய்கள். அண்ட் த நைட் கோல்ட் அண்ட் த நைட் லாங் அண்ட் த ரிவர் டு கிராஸ். அதாவது வந்து இரவு வந்து நீண்ட இரவாகவும் இருக்குது, குளிராக இருக்கக்கூடிய இரவாகவும் இருக்குது. அங்கே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றை தாண்டிட்டாங்கன்னா அவங்களாம் விடுதலை ஆகிடுவாங்க. அண்ட் த ஜாக் மங் லேண்டர்ன்ஸ் பெக்கனிங் அண்ட் த பிளாக்னஸ் அஹெட் அண்ட் வென் ஷல் ஐ ரீச் தட் சம்வேர். எல்லார் மனசிலும் ஒரே கேள்வி தான், நம்ம ஒரு இடத்த நோக்கி ஓடுறோம், ஆனால் அந்த இடம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, எப்போ நம்ம அந்த இடத்த போய் சேர போகிறோம், இந்த கேள்விக்குறி எல்லார் மனசுலையுமே இருக்குது. மார்னிங் அண்ட் கீப் ஆன் கோயிங் அண்ட் நெவர் டர்ன் பேக் அண்ட் கீப் ஆன் கோயிங். பகல் வருது, அவங்க வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், திரும்பி பார்க்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ரன்னகேட்னா அடிமையே ஓடிடு அப்படின்னு. ஏன்னா ஓடணுன்ற எண்ணம் மனசுல இருந்து அவங்க ஓடினா தான் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகலாம். மெனி தௌசண்ட்ஸ் ரைஸ் அண்ட் கோ, மெனி தௌசண்ட்ஸ் காசிங் ஓவர். நிறைய ஆயிரக்கணக்கான அடிமைகள் இந்த மாதிரி வந்து
ஒரு முடிவெடுத்து ஓடியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ஆற்றை தாண்டி போயிருக்காங்க. ஓ மிஸ்டிக் நார்த் ஒரு ஸ்டார் ஷேப்ட் யாண்டர் பைபிள் சிட்டி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நார்த்துன்றது பைபிளில் வரக்கூடிய ஒரு சிட்டி. அது வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கட்டும். சம் கோ வீப்பிங்ஸ், சில பேர் அழுதுகிட்டே ஓடுவாங்க. ஏன்னா அந்த பயணமும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு பயணம் தான். காட்டில் ரொம்ப டேஞ்சரான இடத்துலலாம் வந்து அவங்க பயணம் செய்யணும். அண்ட் சம் ரிஜாய்சிங், சில பேர் சந்தோஷமாக ஓடுவாங்கப்பா நம்ம விடுதலை நோக்கி ஓடுறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் ஓடுவாங்க. சம் இன் காஃபின்ஸ், நிறைய பேர் வந்து போகிற வழியிலே இறந்துடுவாங்க. அண்ட் சம் இன் கேரேஜஸ், சம் இன் சில்க்ஸ் அண்ட் சம் இன் ஷாக்கிள்ஸ். ரைஸ் அண்ட் கோ ஆர் ஃபேர் யூ வெல். நோ மோர் ஆக்ஷன் பிளாக் ஃபார் மீ, நோ மோர் டிரைவர் ஸ்லாஷ் ஃபார் மீ. ஆனால் எல்லாரையுமே வந்து எழுந்து ஓடுங்க. இனிமேலுக்கு வந்து உங்களை யாரும் ஏலம் போட போகிறதில்ல. இனிமேலுக்கு யாரும் உங்களை சவுக்கால் அடிக்க போகிறதில்ல. இஃப் யூ see my Pompey 30 years of age, நியூ breeches, plain stockings, negro shoes. இப்போ இவங்க போகிற வழியில் போஸ்டர் பார்க்குறாங்க. அதில் வந்து பாம்பேன்றவர், இவர் 30 வயசு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீக்ரோ ஷூஸுன்றதுனால இவர் கற்பின ஒரு ஆண் மகன் தெரியுது. இவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு ஒரு போஸ்டரும். இஃப் யூ see my Anna, likely young mulatto. முல்லட்டனோ ஒரு ப்ரௌனிஷ் கலர், கருப்பாகவும் இல்லாமல் வெள்ளையாகவும் இல்லாமல் நடுத்தர நிறத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு கருப்பருக்கும் ஒரு வெள்ளையருக்கும் பிறந்த ஒரு பெண்மணி. பிராண்டட் இ ஆன் த ரைட் சீக், ஆர் ஆன் த லெஃப்ட். அவங்க ரைட் சீக்கில் வந்து ஈன்னு வந்து பிராண்டுனா வந்து நெருப்பால் சுட்டு வைக்கக்கூடிய ஒரு காயம். லெஃப்ட் சீக்கில் வந்து ஆறுன்னு போட்டிருக்கோம். கேட்ச் them if you can and notify subscriber. இவங்களை எப்படியாவது முடிஞ்சால் பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இந்த போஸ்டர் யார் ஒட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். கேட்ச் them if you can but it won't be easy. முடிஞ்சால் பிடிச்சிடுங்க, ஏன்னா வந்து இவங்களை பிடிக்கிறது அவ்வளோ எளிதானது இல்லை. they will dart underground when you try to catch them. ஏன்னா வந்து அவங்கள நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சா அவங்க வந்து அண்டர் கிரவுண்டு கூட போயிடுவாங்க. plunge into quicksands, whirlpools, mazes, turn into scorpions when you try to catch them. அவங்க இப்படியெல்லாம் கூட செஞ்சு தப்பிச்சிடுவாங்க. குவிக் சாண்டுக்குள்ளே போயிடுவாங்க, வேர்ல்பூல்ஸில் போயிடுவாங்க, மேசஸில் போயிடுவாங்க. இல்லை அவங்களே ஸ்கார்பியனாக வந்து மாறி நீங்கள் பிடிக்க வரும்போது உங்களை கொண்டுடுவாங்க. அண்ட் பிஃபோர் ஐல் பி அ ஸ்லேவ் ஐல் பி பரிட் இன் மை கிரேவ். இது வந்து ஒரு ஸ்லேவ் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி. திருப்பி நான் அடிமையாக ஆகிறத விட நான் செத்து புதைக்கப்பட்டாலும் பரவாயில்ல. நார்த் ஸ்டார் அண்ட் பொனன்சா கோல்ட், ஐ எம் பவுண்ட் ஃபார் த ஃப்ரீடம், ஃப்ரீடம் பவுண்ட். அண்ட் ஓ சுசைனா டோன்ட் யூ க்ரை ஃபார் மீ. இது எப்படின்னா, நான் நார்த்தை நோக்கி போகிறேன், அங்கே போனால் நான் சுதந்திரமாக இருப்பேன். சுசைனான்றது எல்லா கருப்பின பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு காமன் நேம். அது அந்த அடிமை சொல்கிறாங்க, எனக்காக அழாத. ரன்னகேட் ரன்னகேட், ரன்னகேட்னா அடிமையாக ஓடி போயிடு ஓடி போயிடு. இப்போ ரெண்டாவது பகுதியில் ரைசஸ் ஃப்ரம் தி ஆங்குவிஷ் அண்ட் தி பவர். இப்போ வந்து சில பேர்லாம் அந்த அடிமைகளே சில பேர் வந்து தலைவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவராக இருந்தவங்க தான் ஹாரி டப்மேன். விமன் ஆஃப் எர்த், விப்ஸ் கார்டு. விப்ஸ் கார்டுனா, ஸ்கார்டுனா தழும்பு. சவுக்கால் அடிப்பட்டு உடம்பு ஃபுல்லாக தழும்புகளாக இருக்குது. இவங்க விமன் ஆஃப் த எர்த்னா பூமிக்கான ஒரு பெண்மணி, அதாவது நிறைய பேரை காப்பாற்ற வந்த பெண்மணி. அ சமனிங், அ ஷைனிங், மீன் டு பி ஃப்ரீ அண்ட் திஸ் வாஸ் த வே ஆஃப் இட் பிரதன் பிரதன். அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பிறந்தவங்க. அது எப்படின்றத சொல்கிறாங்க. வே ஜேர்னிட் ஃப்ரம் கான் டு கேன், அதாவது முடியாதுன்னு நினச்சதை முடியும்னு செஞ்சு காமிச்சவங்க, அந்த பயணத்தை மேற்கொண்டவங்க. மூன் ஸோ பிரைட் அண்ட் நோ பிளேஸ் டு ஹைடு, அதாவது அவங்க பயணம் செய்யும் போது நிலவோட வெளிச்சமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த வெளிச்சத்தில் நம்மளை எங்காலுமே ஒழிய முடியாது. ஆனால் அந்த நேரத்துலையும் அவங்க வந்து ஒளிஞ்சு தப்பிச்சிருக்காங்க. த க்ரை ஆப் அண்ட் த பேட்ரோல் ரோலர்ஸ் ரைடிங், அங்கே வந்து இவங்களை தேடி வரக்கூடிய சத்தம். அது மாத்திரம் இல்லாமல் வேட்டையாளர்கள் வந்து இவங்க பின்னாடியே வந்து ரைட் பண்ணின்னு வராங்க. ஹவுண்ட் டாக்ஸ் பெல்லிங் இன் பிளேடட் ஏர், அந்த வேட்டை நாய்ங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து காற்றை கிழிச்சிக்கிட்டு வராங்க. அண்ட் ஃபியர் ஸ்டார்ட்ஸ் அ மர்ப்ளிங், எல்லாருக்குமே உள்ள ஒரு பயம் இருக்குது. ஏன்னா மாட்டினாங்கன்னா அவங்களோட மரணம் வந்து ரொம்ப கொடூரமான, எல்லாருமே பார்த்து நடுங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மரணமாக இருக்கும். நெவர் மேக் இட், we will never make it. அதே சமயத்தில் பயத்தில் வந்து நம்மளால் முடியாது, நம்மளை வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார் மனசுலேயும் வந்திருக்கும். ஹஷ் தட் நவ், ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அண்ட் ஷீ டர்ன்ஸ் அப் அப்பான் அஸ் லெவல்டு பிஸ்டல் கிளிண்டிங் இன் த மூன்லைட், அந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்கள் மனசில் வரும்போதே உடனே திரும்புவாங்க எங்களை பார்த்து. அவங்க கையில் வந்து ஒரு பிஸ்டல் இருக்கும். அப்படியே அந்த நிலவு ஒளிச்சத்தில் வந்து அந்த துப்பாக்கி அப்படியே பலன்னு இருக்கும். டெட் ஃபோக்ஸ் காண்ட் ஜேட் பேர்ட் டாக், ஷீ சேஸ், இறந்து போகிறவங்க வந்து பறவை மாதிரி பேசக்கூடாது.
யூ கீப் ஆன் கோயிங் நவ் ஆர் டை ஷி சேஸ். ஒன்று முன்னேறி போயிட்டே இருங்க, இல்லை இப்போவே இறந்து போயிடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வாண்டட் ஹாரியட் டப்மேன் அலையஸ் த ஜென்ரல் அலையஸ் மோசஸ் ஸ்டீலர் ஆஃப் ஸ்லேவ்ஸ். இப்போ அவங்களுக்கு போஸ்ட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, வாண்டட் ஹாரியட் டப்மேன்ற வாண்டட் பர்சன் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவங்களை வந்து ஜென்ரல் இல்லைனா மோசஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எதுக்கு தேடப்படுறாங்கன்னா, இவங்க நிறைய அடிமைகளை வந்து திருடின்னு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க பின்னாடி நிறைய அடிமைகள் இவங்களோட சேர்ந்து நம்ம தப்பிச்சு சுதந்திரம் ஆகிடலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் இவங்க வந்து ஒரு முன்னோடியாக இருந்து அழைச்சின்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட லீடர் அவங்க தான். அதனால் வாண்டடில் இப்படி தான் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு. இன் லீக் வித் கேரிசன், ஆல்காட் எமர்சன், கேரியட் டக்லஸ், தோரே, ஜான் ப்ரவுன். இவங்க யாரை மாதிரினா இந்த மாதிரி பெரிய தலைவர்களுக்கு இணையானவங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆர்ம்ட் அண்ட் நோன் டு பி டேஞ்சரஸ். இவங்கக்கிட்ட வந்து ஆயுதம் இருக்கும், இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. வாண்டட் ரிவார்ட் டெட் ஆர் லைஃப். இவங்க எங்களுக்கு தேவை. யார் இவங்களை பற்றி சொல்கிறாங்களோ இல்லை பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்குது. அதுவும் நீங்கள் இவங்களை வந்து உயிரோடோ இல்லை பிணமாகவோ கூட பிடிச்சி கொடுக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு இருக்குது அப்படின்ற போஸ்டர் அங்கே இருக்குது. டெல் மீ எசேக்கியேல், ஓ டெல் மீ, டூ யூ see mealed Jehovah coming to deliver me? இப்போ அந்த அடிமை வந்து கேட்குறாங்க. எசேக்கியேல்ன்றதும் ஒரு பைபிள் கதாபாத்திரம் தான். அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஜெகோவா பார்த்தீங்களா? அவர் ஏன்னா அது வந்து கடவுளோட அருள் இருந்தால் தான் நம்மளால் தப்பிக்க முடியுன்ற எண்ணம் இந்த அடிமைகள் மனசில் இருக்குது. அவர் வந்து எங்களை காப்பாற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. Hoot owl calling in the ghosted air, 5 times calling to the hands in the air, shadow of a face in the scary leaves, shadow of a voice in the talking leaves. Come, ride my train. Oh, that train, ghost story train. இப்போ எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெயின் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ட்ரெயினை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. த்ரூ ஸ்வாம்ப் அண்ட் சவானா மூவரிங். அந்த ட்ரெயின் வந்து ஸ்வாம்ப்ஸ் மூலமாகவும் சவானாஸ்லேயும் தான் நகர்ந்து போகும். ஓவர் ட்ரெசல்ஸ் ஆஃப் டியூ த்ரூ கிரேவ்ஸ் ஆஃப் த விஷ். குகை வழியாக போகும். அதாவது எப்படி அடிமைகள் வந்து யார் கண்ணிலையும் படாமல் தப்பிச்சு ஓடுறாங்களோ, இந்த ட்ரெயினும் யார் கண்ணிலையும் படாமல் தான் இந்த மாதிரி இடங்களில் ஓடும். மிட் நைட் ஸ்பெஷல், அதுவும் இருட்டில் தான் அது ஓடும். ஆன் அ சாபத் ட்ராக் மூவரிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் மர்சி அண்ட் த லாஸ்ட் ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருட்டில் பதுங்கி எல்லாரையும் அழைச்சின்னு போகிற அந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்போட பேர் மர்சி, கடைசி ஸ்டாப்போட பேர் ஹல்லேலூயா. அதாவது அவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா விடுதலையானவங்க, அவங்க இனிமேல் கடிமை இல்லை. கம் ரைட் மை ட்ரெயின், மீன் டு பி ஃப்ரீ. வாங்க, இவங்க வந்து இந்த அடிமை வந்து மற்ற அடிமைகளை கூப்பிட்றாங்க. வாங்க இந்த ட்ரெயினில் வந்து ஏறுங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறிட்டாலே நீங்கள் வந்து விடுதலையான சுதந்திரமான மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.